கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேர ஜெப தியான வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றும் இந்த அதிகாலை வேளையிலே நாம் எழுந்து தேவ சமூகத்திலே தரித்திருப்பது எத்தனையோ பாக்கியம் உள்ள விஷயம். ஐயா, அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை கண்டடைய முடியும். அதுதான் கண்டடையத்தக்க சமயம். அதாவது முதலிலே ஒரு நாளை, ஒவ்வொரு நாளை அல்லது ஒரு மாதத்தை, ஒரு வருடத்தை தொடங்குகிற அந்த அதிகாலை வேளை தேவ சமூகத்திலே தரித்திருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர் உங்களுக்கு சொல்லுகிற நல்ல வார்த்தைகளை கேட்டு, ஐயா, உங்கள் பிரச்சனைகள், உங்கள் காரியங்கள், உங்கள் கஷ்டம், கவலைகள் எல்லாவற்றையும் அவருக்கு தெரிவித்து விட்டு அவர் சமூகத்தில் இருந்து புறப்படும் பொழுது அந்த நாள் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, உலகத்தை கலக்கிய ஒரு மாபெரும் தேவ மனிதன் மார்ட்டின் லூத்தர் கிங் என்பவர், அவர் சொல்லுகிறார், அதிகாலையில் நான் எழுந்து மினிமம் 2 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் தரித்திராமல் வெளியே சென்ற போதெல்லாம் நான் பல முறை சாத்தானோடு தோற்று போயிருக்கிறேன், பல முறை பிசாசோடு தோற்று போயிருக்கிறேன் என்று அந்த அற்புதமான மனிதன் சொல்லி இருக்கிறார். அதிகாலையில் தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து புறப்படும் பொழுது நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்மை காக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் முதலாவது காலையில் எழுந்தவுடன் தேவனை தேடுகிற அற்புதமான அனுபவம். ஐயா, முதலாவது நீங்கள் தேவனை தேடும் பொழுது பிறகு அந்த நாளிலே நீங்கள் தேட நினைக்கிற, நீங்கள் விரும்புகிற, நீங்கள் எண்ணி ஓடுகிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றால் மிகையாகாது. அதனால் தான் பாருங்க, இன்றும் சங்கீதக்காரன் 43ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிற அந்த கதறலை இன்று நாம் நோக்கி பார்த்து தியானித்து உடனடியாக ஜெப வேளைக்குள்ளே செல்லுவோம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் பொங்கி எழுகிற அநேக பிரச்சனைகளுக்கு மத்தியில் உங்களுக்காய் நம் தேவாதி தேவனே எழுந்தருளுவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால்தான் தேவ மனிதர்கள் அதிகாலையில் எழுந்து தேவனை தேடி இருக்கிறார்கள். சங்கீதம் 143:6-8 பார்த்தோமானால், கர்த்தாவே, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். ஐயா, வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. அதிகாலையில் உம் கிருபையை கேட்க பண்ணும். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை இன்று இந்த நாள் முழுவதும், ஐயா, இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு இந்த அதிகாலையில் காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், உம்மையே நோக்கி பார்க்கிறேன் என்று அவர் சமூகத்திலே காத்திருந்த அந்த நல்ல தேவ மனிதனை கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்தார். சென்ற இடங்களில் எல்லாம் வெற்றியை கொடுத்தார். ஐயா, எந்த சிக்கலும், எந்த சிரமமும், மரண இருளை சூழ்ந்து கொண்ட பொழுதும் ஒன்றும் அவரை அசைக்க முடியவில்லை. இன்றும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தாவே, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவரது பரிசுத்த சமூகத்தில் நாம் நம்மை நாமே சமர்ப்பிப்போம். 1ஆம் வசனத்திலே சொன்னது போல, கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஐயா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படும்படியாய், உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படும்படியாய் என் ஜெபத்தை கேளும். ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். ஐயா, உமது உண்மையின்படியும் நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என்று கேட்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, நீரே சகல ஆறுதலின் தேவன். இந்த ஜெப வேளையில் உம்மோடு இணைந்திருக்கிற, ஐயா, உம்முடைய சமூகத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் ஆறுதல் படுத்துவீராக. அதிகாலையில் உம்மை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்ற உமது வார்த்தையின்படியே கர்த்தாவே, உம்மை கண்டடையத்தக்க சமயத்தில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி.
நீரே இந்த ஜெப வேளையில் எங்களோடு இணைந்திருப்பதற்காக, நீரே எங்களோடு இணைந்திருப்பதற்காக உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் தேவனே, நீரே எங்கள் ஆறுதலின் தெய்வம். எங்களுக்கு இருக்கிற எல்லா உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்களுக்கு மத்தியிலே முழு நம்பிக்கையோடு உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் சுவாமி. ஐயா, குடும்பத்தில் எத்தனையோ நெருக்கடிகள், குழப்பங்கள், பண பிரச்சனைகள், எவராலும் எப்போதும் தீர்க்கவே முடியாத கடன்கள். என் தேவனே, என் சகோதர சகோதரிகளே, கர்த்தரை நோக்கி இப்படியாய் நாம் நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, ஜெப விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். அவர் நமக்கு நிச்சயமாய் இறங்குவார். என் தேவனே, சொல்லுங்கள், என் தேவனே, எங்கள் பெருமூச்சை, எங்கள் கதறலின் வேண்டுதல்களை கேளும். எங்கள் பெருமூச்சை கேளும். எங்கள் கதறலின் வேண்டுதலை கேட்பீராக. ஐயா, வாழ்வதா சாவதா, இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என தவித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தேவன் உம்முடைய நீதியின் வலது கரத்தை அசைப்பீராக, அசைப்பீராக. எசாயா 41:10 சொன்னபடி, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்றீர் சுவாமி. இந்த பிள்ளைகளை பார்த்தல்லவோ இன்றும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜெப வேளையிலே எங்களோடு தரித்திருக்கிற, உம்மோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து, நீர் பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்றீரே. ஐயா, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீ தளர்ந்து போன, நொறுங்கி போன, நொடிந்து போன இடங்களில் எல்லாம் உன்னை பலப்படுத்தி, ஒருவேளை குடும்ப பிரச்சனைகளிலோ, ஒருவேளை பைனான்ஸ் கடன் மற்றும் வட்டி பிரச்சனைகளிலோ, ஒருவேளை தொழிலில் நொடிந்து போன, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிதைந்து போன, ஊழியத்தில் பழுதாய் போன, ஐயா, உன்னை பலப்படுத்தி அவர் என்ன செய்வார்? உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற உமது அற்புதமான வார்த்தைகள் இன்றே இங்கே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும் சுவாமி, நிறைவேறட்டும் சுவாமி. கர்த்தர் எழுந்தருளுவீராக. ஐயா, இந்த பிள்ளைகளுக்காக, என்னுடைய குடும்பங்களுக்காக கர்த்தர் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ மகா கொடிய பிரச்சனைகளின் கூட நீரே உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகாமல் கூடவே இருந்து பயப்படாதே என்பதற்காக நன்றி சுவாமி. பயப்படாதே, திகையாதே என்று சொல்லி நான் உன் தேவன் என்றீரே. ஐயா, பல்வேறு பிரச்சனைகள், உபத்திரவங்கள், குழப்பங்களோடு கலங்கி நிற்கிற இந்த அன்பு பிள்ளைகளை உம் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவீராக. இவர்கள் குடும்பத்தை எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து விடுவித்து பலப்படுத்தி நீரே இவர்களுக்கு சகாயம் செய்யும்படியாய் உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஐயா, பல்வேறு பிரச்சனைகளோடு தீராத பண கஷ்டம், கட்டி முடிக்கவே முடியாத கடன், எங்கள் வாழ்க்கையில் எழும்பவே முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற கடன், வட்டி பிரச்சனைகள் எல்லாம் எங்களை சுற்றி பொங்கி கொந்தளிக்கிற கடலை போன்று சூழ்ந்திருக்கிறதே. இது போன்ற தண்ணீர்களை நாங்கள் கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன் என்றீரே. ஐயா, நாங்கள் ஆறுகளை கடக்கும் போது அவைகள் எங்கள் மேல் புரளுவதில்லை என்றீரே. என் தேவனே, நாங்களும் எங்கள் வீட்டாரும் அக்னியில் நடக்கிறோம். அக்னியில் நடப்பது போன்ற ஐயா, அவமானங்களில், கஷ்டங்களில், வேதனைகளில் யாருமே காப்பாற்ற முடியாத தொலை தூரத்தில் தொலைந்து போனவர்கள் போன்று அக்கினியாய் எங்களை சுட்டரித்து நாசமாக்க துடிக்கும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வாழுகிறோம். இந்த கொடுமை, இந்த தீமை, கஷ்டமெல்லாம் எங்களை அக்கினி ஜுவாலை போல் சூழ்ந்திருக்கிறது. நாங்கள் தண்ணீரை கடக்கும் போதும் எங்களோடு இருப்பேன் என்றீர். நாங்கள் ஆறுகளை, அப்படியாய்ப்பட்ட உபத்திரவங்களை நாங்கள் கடக்கும் போது அவைகள் எங்கள் மேல் புரளுவதில்லை, எங்களை அழிப்பதில்லை என்றீரே. ஐயா, நாங்கள் அக்கினியாய் எங்களை சுட்டரிக்க துடிக்கிற பிரச்சனைகள், பாடுகள் வழியாய் நாங்கள் நடக்கும் போது இவையெல்லாம் எங்களை அழிக்காது, நாசமாக்காது, நாங்களும் வேகாதிருப்போம் என்ற உம்முடைய வார்த்தைகள் சத்தியமானவைகள் நிறைவேறட்டும் எங்கள் வாழ்க்கையிலே. இவைகள் ஒன்றும் எங்களை அசைக்காதபடி, இவைகள் ஒன்றும் எங்களை சுட்டரித்து போடாதபடி, ஐயா, அந்த உபத்திரவங்கள் பொங்கி எழுந்து எங்களை மூடிக்கொள்ளாதபடி, இந்த தண்ணீர்கள் எங்கள் மீது புரளாதபடி, என் தேவனே, இவை இந்த அக்னி எல்லாம் எங்கள் பேரில், எங்கள் பிள்ளைகள் பேரில் பற்றாது போகட்டும், இதோடு அணைந்து போகட்டும், இதோடு ஒன்றுமில்லாமல் போகட்டும். கர்த்தர் எங்களுக்காக எழுந்தருளுவீராக. கர்த்தாவே, எங்களுக்காய் எழுந்தருளும். எங்களுக்கு எதிராய் வருகிற எதிர்ப்புகள், குழப்பங்கள், ஐயா, எதிரிகளை எல்லாம் புகை பறக்கடிப்பது போல என் தேவன் பறக்கடிப்பீராக.
நீர் எழும்பும் பொழுது அவைகள் பறக்கடிக்கப்படுமே. கர்த்தர் அன்பாய் இந்த ஜெப வேளையிலே என் தெய்வமே நம்மோடு இணைந்திருக்கிற அருமையான இந்த சகோதர சகோதரிகளுக்காக, இவருடைய குடும்பங்களுக்காக நீர் எழுந்தருளும்படியாய், வழக்காடும்படியாய், யுத்தம் செய்யும்படியாய் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு ஆதரவாய் எழும்பும் பொழுது எங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும் என்று விசுவாசிக்கிறோம். ஆமென். நீர் எங்களுக்காக எழும்பும் போது அல்லவா, நீர் எங்களுக்காக எழுந்தருளும் போது அல்லவா ஒரு வழியாய் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் வந்தவர்கள் எல்லாம் 7 வழியாய் சிதறி போவார்கள் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஐயா, நீர் இந்த பிள்ளைகளுக்காக, இவருடைய குடும்பங்களுக்காக எழுந்தருளும் போது அல்லவா இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட, உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். கர்த்தர் எழுந்தருளுவீராக. கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த பிள்ளைகளுக்காக நீர் எழுந்தருளும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஐயா, இந்த மகா புயலின் மத்தியில் எங்களுக்காக எழுந்தருளுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்காக, உம்முடைய ஜனத்திற்காக எழுந்தருளுவீராக. எங்களுக்கு விரோதமாய், ஐயா, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பொங்கி எழுகிற அலைகளுக்கு மத்தியில் எழுந்தருளும். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. ஐயா, அந்த கொடுமையான புயலையும் பொங்கி எழுந்த கடல் அலைகளையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்ற அதே உமது அற்புத வார்த்தைகளை எங்களுக்காக சொல்லும்படி எழுந்தருளும். எழுந்தருளும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்காக எழுந்தருளுவீராக. ஐயா, உம்முடைய பிள்ளைகளுக்காக எழுந்தருளும், வழக்காடும், யுத்தம் செய்யும், இவர்களை வெற்றி சிறக்க செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஐயா, இவர்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லா இடங்களிலும் இவர்கள் வெற்றி சிறக்கும்படியாய் இவர்களுடைய கரத்தை, இவருடைய குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் எல்லா உபத்திரவங்களுக்காகவும், பாடுகள், கஷ்டங்களுக்காகவும் இந்த பிள்ளைகளுக்காக நீர் எழுந்தருந்து கட்டளையிடும் ஆண்டவரே, கட்டளையிடும். இதோடு எங்கள் எல்லா பிரச்சனைகளும் அடங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, அன்று எகிப்தில் இருந்து உம்முடைய ஜனத்தை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் விடுவித்து அழைத்து வந்தது போல, கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜெப வேளையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவருடைய குடும்பங்களையும் எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து விடுவிப்பீராக. ஓங்கிய புயத்தினால், உம்முடைய பலத்த கரத்தினால் அற்புதங்களை, அடையாளங்களை செய்து அவர்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் இதோடு மாறி போகட்டும். இந்த பிள்ளைகள் வளர்ந்து, வாழ்ந்து, உயர்ந்து, சிறந்திருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, இன்றும் எங்கள் தேவனே, நீரே எங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த பிள்ளைகளை விடுதலை செய்வதற்காக நன்றி. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியாய் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து, ஐயா, இவர்களுக்கு விரோதமாய் பொங்கி எழுந்த எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து இவர்களை விடுவிப்பதற்காக நன்றி. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. ஓ லார்ட், நீரே இவர்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருப்பதற்காக நன்றி. இவர்கள் இனி தாட்சி அடைவதில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இனி தாட்சி அடைவதில்லை. நீரே அவர்களை, அப்பா, நல்ல மேய்ப்பராக இருந்து இவர்களை புல்லுள்ள இடங்களில் எல்லாம் வைத்து இவர்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறீர், விடுவீர். அதற்காக உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இனி இவர்கள் ஆபத்தை, இவர்கள் இனி போராட்டத்தை, வருத்தங்களை, வேதனைகளை காணாதபடி, ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இனி நீ அழுது கொண்டிராய் என்று உம்முடைய ஜனங்களை பார்த்து நீ சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் இனி துக்கமாய், துக்க முகத்தோடு இருக்காதபடி, இவர்கள் இனி அழுது கொண்டிராதபடி என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்காக எழும்புவீராக. எங்களை நீரே, ஐயா, இந்த பிள்ளைகளை நீரே உம்முடைய வீட்டிலே நிலைத்திருக்க செய்ததற்காக நன்றி. ஐயா, இவர்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரப்போவதற்காக நன்றி சுவாமி. உம்மையே, ஜீவனுள்ள எங்கள் தேவனே, உம்மையே வாழ்த்தி வணங்குகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை, இந்த காலை நேர ஜெபத்தை கேட்டு இந்த நாள் முழுவதும், வருகிற மாதம் முழுவதும், ஐயா, வருடங்கள் தோறும் இந்த பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை கூட இருப்பதாக. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து எல்லா இக்கட்டுகள், உபத்திரவங்கள், எல்லா வேதனைகளிலும் கூட இருந்து, பயப்படாதே, நான் உன் தேவன், கலங்காதே, திகையாதே என்று சொல்லி இவர்களை பலப்படுத்தி கர்த்தர் உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் இவர்களை தாங்குவதற்காக நன்றி. உம்முடைய
வல்ல கரத்திலே இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக, இவர்களை உயர்த்துவீராக ராஜா. உம்முடைய பிள்ளைகள் என்று உலகம் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஐயா ஒப்பற்ற எங்கள் தேவன், ஆமென் ஆண்டவரே, நீர் ஒப்பற்றவராய் இருக்கிறது போல உம்முடைய பிள்ளைகளை ஐயா இவர்களுக்கு நிகரானவர்கள் எவரும் இல்லை என்று சொல்லுகிற வகையிலே இவர்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் இவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. உம்முடைய அன்பின் கரத்திற்குள்ளே இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இப்பொழுது இருக்கிற எல்லா உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை நிச்சயமாய் கர்த்தர் விடுவிப்பார். அதற்காக அவர் எழுந்தருளுவார். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேத தியானங்களை கேளுங்கள், காலையிலே சொல்லுகிற நல்ல ப்ராபசிகளை கேட்டு அதை உங்களுக்கு உரிமையாக்கி சுதந்திரமாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்பாக உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் ஒரு பிரச்சனையும் நிற்க முடியாது. கர்த்தர் உங்களை உயர்த்தவே உயர்த்தி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார்.